லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எப்படியான ஒரு வெற்றி சூழல் ஏற்பட போகிறது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த அளவுக்கு களப்பணிகளை செய்திருக்கிறது அப்படிங்கிறதையும், திமுக எத்தகைய வெற்றி வாய்ப்புகளை பெறும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு சில தொகுதிகளை மையப்படுத்தி நம்ம பார்ப்போம். இப்போ விராலிமலை சட்டமன்ற தொகுதி, அங்கே முன்னாள் அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் இருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினராக. கந்தரகோட்டை சட்டமன்ற உறுப்பினராக சின்னத்துறை, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சின்னத்துறை திமுகவோட கூட்டணியில் இருக்கார். ஆலங்குடியில் மையநாதன், திருமயத்தில் ரகுபதி, இப்படி பல்வேறு சூழல்கள் இருக்குது. நம்ம இந்த ஒரு 2-3-4 தொகுதியை மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ சின்னத்துறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி பொது தொகுதியாக வரும் பட்சத்தில் விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டால் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்தவர்கள் கொஞ்சம் வேலை பார்க்குறாங்க, சுறுசுறுப்பாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம். இங்கே இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலர் செல்லப்பாண்டியன் அவர்கள் கட்சியை எந்த அளவுக்கு கொண்டு போனார் அப்படின்னா, கீரனூர் இன்னும் பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெறலை. அவர் இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தார்னா நிச்சயமாக அவர் கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட பொழுது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் செல்லப்பாண்டியன் அவர்களுக்கும் கடுமையான போட்டியாக இருக்கும். யார் வெற்றி அப்படிங்கிற ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இன்னும் இந்த கீரனூர் பேரூராட்சி ஒரு நகராட்சி அளவுக்கு வளர்ந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே புழுதிங்க. அந்த காந்தி சிலை இந்த பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ரோடு குண்டும் குழியுமாக இருக்குது. குளத்தூர் பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு பக்கத்தில் ஒரு கழிப்பறை வசதி கூட முறையாக கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பாத்ரூம் வசதி அந்த தாலுகா ஆஃபீஸில் வர்றவங்களுக்கு கையிலையும் வேட்டியும் சேலையும் முடிச்சுக்கிட்டு ஓட வேண்டியதாக இருக்குது மக்கள். அந்த அளவுக்கு ரொம்ப துன்பப்படுறாங்க. அந்த மாதிரி வசதிகளை தாலுகா ஆஃபீஸுக்கு முன்பாக அங்கேருந்து போகும்போது ரைட் சைட்லேயே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கழிப்பறை வசதி, நவீன வசதியுடன் கூடிய ஒரு கழிப்பறை வசதியை அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. அதுபோல் கீரனூர், கிள்ளுக்கோட்டை, மலையடிப்பட்டி, புலியூர் இந்த பகுதி மக்கள், விசலூர் மக்கள் எல்லாம் அங்கே போகும்போது, கீரனூர் போகும்போது ரயில்வே தண்டவாளங்கள் தொடர் வண்டி வருகிற பொழுது நின்று தான் போகணும். அங்கே ஒரு சுரங்கப்பாதை இல்லைன்னா மேம்பாலம் வேணும் அப்படிங்கிற கோரிக்கை பல ஆண்டு காலமாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களும் சரி, மெய்யநாதன் அவர்களும் சரி, இதில் கடுமையாக முயற்சி எடுக்கணும். அதில் செல்லப்பாண்டியன், மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய செல்லப்பாண்டியன் அவர்களுக்கு கடுமையாக முயற்சி எடுக்கணும். அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. நடக்கணும்ல, நடக்காமல் கட்டாய திருமணம் பண்ணி பலருடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய போக்கு இருக்கிறது மாதிரி கட்டாயப்படுத்தி ஓட்டு போட வச்சு அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சின்னத்துறை என்பவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் நல்ல மனுஷன்தான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் செங்களூர் வருவாய் கிராமம், செங்களூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய கோழிப்பண்ணையால் எந்த அளவுக்கு மக்களுக்கு தீங்கு ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அவர் சட்டமன்ற உறுப்பினராக சட்டசபையில் குரல் கொடுத்தாரு. ஆனால் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் முழுமையாக இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. கீரனூர் பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஒயின் ஷாப் 24 மணி நேரம் இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமயபுரம் பகுதியில் எப்படி 2 மதுபான கடைகளில் கள்ளத்தனமாக காலையில் 4 மணிலேருந்து இன்னும் சொல்ல போனால் 24 மணி நேரமும் சரக்கு கிடைக்குது. அப்படியான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனையெல்லாம் தடுக்க வேண்டும். அங்கே கீரனூர் பகுதியில் அப்படியான ஒரு சூழல் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. அதுபோல் குணண்டார்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிடிஓ அதிகாரிகள் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் செய்கிறார்கள் என்பதற்கு சான்றாக தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் எந்த மனு போட்டாலும் எந்த நடவடிக்கையும் இல்லை. கேட்டால் நீங்கள் மனு போடாதீங்க, தகவலை நாங்கள் தர்றோம், நேரில் நீங்கள் கேளுங்க அப்படின்னு அப்படி மலுப்பலானது. கீரனூர் பேரூராட்சி இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அடையலை. ஏன்னா ஏற்கனவே விஜயபாஸ்கர் மேலே இன்னொரு கோபமான ஒரு விஷயம் இருக்குது. கீரனூர் பொதுமக்கள், கந்தரகோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கோபமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை கீரனூர் கொண்டு போயிட்டார். நீதிமன்றம், வட்டார போக்குவரத்து அலுவலகம், இப்படி ஒட்டுமொத்த முக்கியமான அலுவலகங்கள் பூரா இலுப்பூருக்கு போயிடுச்சு. அதுக்கு விஜயபாஸ்கர் அவருடைய தொகுதிங்கிறதுனால அங்கே மையப்படுத்தி அவர் அங்கே கொண்டு போயிட்டார். அப்படிங்கிறதுனால அந்த மக்கள் கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிக கோபமாக இருக்காங்க. அந்த கோபத்தை எல்லாம் தணிக்கக்கூடிய வகையில் விஜயபாஸ்கர் அவர்கள் கொஞ்சம் கூடுதலாக இன்னும் சில பணிகளை செய்யணும். ஏன்னா கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி பொது தொகுதியாக வந்தால் அவர் கூடுதலான அந்த கந்தரகோட்டைக்குன்னு முக்கியத்துவம் கொடுத்து நான் என்னென்ன பணிகள் எல்லாம் இந்தந்த அலுவலகங்களெல்லாம் கொண்டு வருவேன், ஊருக்கு ஊர் நான் மாட்டாஸ்பத்திரி கொண்டு வருவேன், கோழிப்பண்ணை கொண்டு வருவேன், ஃபேக்ட்ரி கொண்டு வருவேன், தொழிற்சாலை கொண்டு வருவேன், கீரனூர் ரயில்வே கட்டு பக்கத்தில் மேம்பாலம், சுரங்கப்பாதை எல்லாம் கொண்டு வருவேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தை எல்லாம் அவர் கொடுத்தாரே. ஆனால் நிச்சயமாக கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி பொது தொகுதி ஆகிற பொழுது விஜயபாஸ்கர் அவர்களுக்கு கூடுதல் பலமாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு கூடுதல் பலம், பணத்துலையும் சரி செலவு பண்ணுறதுலையும் சரி அவர் மாதிரி கிங்கு மேக்கர் யாருமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தட்ட 1 லட்ச ரூபா பணம் கொடுத்து விட்றாருன்னு வைங்களேன், அமைச்சர் விஜயபாஸ்கரை பொறுத்தவரையிலையும் ஒருத்தட்ட ஒரு பணம் 1 லட்ச ரூபா, 5000 ரூபாயா இருக்கட்டும், ஒருத்தட்ட கொடுத்து விட்றாருன்னா அந்த பணம்
ராமசாமிக்கிட்டே, ரங்கராஜுக்கிட்டே, சுப்பிரமணியக்கிட்டே யார்கிட்ட இருந்தாலும் போய் சேருதா அப்படின்னு பார்க்கறதுக்கே தனியாள் போட்டிருப்பார். அதுதான் அரசியல்வாதி, அதுதான் அரசியல். இப்போ சட்டமன்ற தேர்தலில் 2021 வந்து விஜயபாஸ்கர்கள் இந்த சூழ்நிலையிலையும் தென்னவலூர் பழனியப்பன் கொடுத்த மிகப்பெரிய நெருக்கடி சூழ்நிலை, இந்த சூழ்நிலையெல்லாம் அவர் வெற்றி பெற்றார்னா, இப்போ வந்து தென்னலூர் பகுதியில் 5வது வார்டில் ஒரு 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டோம்னா அந்த 5 லட்சம் முழுமையாக எல்லா வாக்காளர்களுக்கும் சென்றடைந்ததா என்று பார்ப்பதற்கே தனி குழு வச்சிருப்பார். அதுதான் விஜயபாஸ்கர். அரசியலில் எப்போதுமே தான் கொடுக்குற பணம் கரெக்டாக அந்த கீழ்மட்ட லெவல் வரலையும் போய் சேருதான்னு பார்க்கணும். எவன்கிட்டே கொடுத்துட்டான் பணம் சேருதா சேரலையா அப்படின்னு கால் மேலே கால் ஆட்டி போட்டு நம்ம வார்டு உட்காந்துருந்தா அரசியலில் ஜெயிக்க முடியாது. அரசியல் என்பது விஜயபாஸ்கர்கிட்ட முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கிட்ட கற்றுக்கணும். உண்மையாக நல்ல அரசியல்வாதி தான். ஆனால் அவர் வந்து அந்த இலுப்பூருக்கு எல்லா வசதிகளையும் கொண்டு சென்றதனால் கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி பொது தொகுதியை வருகிற பொழுது அதனால் இங்கு பாதிப்பு ஏற்படுமானா பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு கல்யாணம், காது குத்து, கரமாதி எதுவாக இருந்தாலும் சரி கொண்டு போய் பத்திரிக்கை வச்சு ஐயா எனக்கு கஷ்டம்னா அவரால் இயன்ற அளவுக்கு குறைஞ்சபட்சம் 20 ரூபா 25 ரூபா கொடுத்துறாரு. பன்னீர்செல்வம்லாம் ஒரு கல்யாணத்துக்கு போனார் அப்படின்னா வேறு சில முக்கியமான ஆட்கள்லாம் போனாங்கன்னா 500 ரூபாய்க்கு மேலே செய்ய மாட்டாங்க. அதுபோல் சூழ்நிலையில் இருக்குது. அரசியல்வாதிகள் அப்படிலாம் இருக்காங்க. ஆனால் விஜயபாஸ்கர் அவர்கள் ஒரு கிங் மேக்கராக இருக்கார். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கி அன்புச்செல்வன் அவர்கள் வந்து மாவட்ட செயலராக இன்றைக்கு இருந்திருக்குமே. ஆனால் நிச்சயமாக விஜயபாஸ்கருக்கும் அன்புச்செல்வன் அவர்களுக்கும் கடுமையான போட்டியாக இருக்கும். கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி பொது தொகுதியாக இருந்து அன்புச்செல்வன் கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற ஒரு நிலை யார்? செல்லப்பாண்டியனோட அண்ணன் தான் அவர் போட்டியிடக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நிச்சயமாக அன்புச்செல்வன் ஜெயிப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன குழந்தைய போய் இன்றைக்கு அவர் அரசியலை விட்டு ஒதுங்கி 20 வருஷத்துக்கு மேலானாங்க கூட இன்றைக்கும் அன்புச்செல்வன் போய் கேட்டால் கிரணூர் பகுதியில், கந்தரகோட்டை பகுதியில், குளத்தூர் பகுதியில், மலையடிப்பட்டி பகுதியில் அன்புச்செல்வன் கேட்டால் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றளவுக்கு இருக்காங்க. கிள்ளுக்கோட்டை பள்ளியில் அவர் வாங்கி கொடுத்த டேபிள் சேரு இன்னும் இருக்குது. இன்றளவும் அவருடைய பெயர் சொல்லி கொண்டு இருக்குது. அதனால் நீங்கள் அரசியலை விட்டு மறைந்தாலும் சரி, உலகத்தை விட்டு மறைந்தாலும் சரி, பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறதா, வரலாற்று சாதனைகளை செய்யணும் அப்படிங்கிறத அந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி பொது தொகுதியாக வந்தால் விஜயபாஸ்கர் போட்டியிட்டால், செல்லப்பாண்டியன் போட்டியிட்டால் விஜயபாஸ்கர் வெற்றி பெறுவார். செல்லப்பாண்டியன் கூடுதலாக இன்னும் மக்கள் பணிகளை செய்யணும், பணம் காசு தான் மட்டும் சம்பாதிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தெல்லாம் அரசியல்வாதிகள் விட்டுவிட்டு அரசியலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற பணத்தை சேர்த்து வச்சுட்டு நாளைக்கு மக்கள் செல்வாக்கில்னா தோற்று போயிருவீங்களா? அந்த வகையில் பார்க்கும்போது அன்புச்செல்வனுக்கு அங்கே கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி பொது தொகுதியாக வந்து அன்புச்செல்வனுக்கு சீட்டு கிடைச்சா அன்புச்செல்வன் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒருவேளை இது வந்து தனி தொகுதியாகவே இருந்தால் அப்படியும் அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குங்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா செங்களூர் ஊராட்சி, செங்களூர் வருவாய் கிராம பகுதியில் நிச்சயமாக திமுகவுக்கு ஓட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஒரு தனியார் கோழிப்பண்ணை நிறுவனத்திற்கு ஆதரவாக திமுக செயல்பட்டு விட்டதா அப்படிங்கிறத தாண்டி வந்து பஞ்சாயத்து பேசி ஓரளவு ஒதுக்கி விட்டாங்க. யாரையும் நம்ம குறையா சொல்லலை. ஆனால் முழுமையாக அந்த கோழிப்பண்ணையை அகற்றுவதற்கோ அந்த ஜோன் ஜகாயராஜ் என்பவருக்கு ஒரு 2 லட்சம் பணம் கொடுக்கறதுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு கூட யாராலையும் முயற்சி பண்ண முடியலைன்னா அந்த அளவுக்கு கே நேருவோட பெயரை பயன்படுத்தி, நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே நேரு அவருடைய பெயரை பயன்படுத்தி அந்த ஜோன் ஜகாயராஜுங்கிற பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு எதையும் வாங்கி கொடுக்காம விட்டுட்டாங்க. அதனால் வந்து திமுகவுக்கு ஓட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. எப்படி பார்த்தாலும் 2026 அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது. ஆனால் இஸ்லாமிய ஓட்டுகளுக்கு மாற்றாக பிற ஓட்டுகளை பெறுவதற்கு அதிமுகவை சார்ந்தவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மெய்யநாதன் செயல்பாடு சிறப்பாக இருக்கிறது. ஆனால் ரகுபதியோட செயல்பாடு மிக மிக குறைவாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா செல்லப்பாண்டியன் அவர்கள் ரகுபதியின் மிக நெருக்கம். அவர் மூலமா பல திட்டங்களை கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய அவர் மூலமாக கொண்டு வந்து பல திட்டங்களை செய்திருக்க வேண்டும். கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதிக்கென்று தொழில்பேட்டைகளை கொண்டு வந்திருக்க வேண்டும். அப்படியாக எதுவும் செய்யவில்லை. மாறாக கல்குவாரிகள் நிலைப்பாடுகள்லாம் அதிகமாக போயிட்டு இருக்க தவிர, கல்குவாரி இருக்கட்டும், அவங்களும் பணம் போட்டு தொழில் போட்டு பண்ணுறாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் தொழில்பேட்டைகளையும் தொழிற்சாலைகளையும் உருவாக்கியிருக்கணும். கீரனூருக்கு போகிற பகுதியில் ஒரு சுரங்கப்பாதையை அமைச்சிருக்கணும், மேம்பாலங்கள் அமைச்சிருக்கணும். கீரனூர் பேரூராட்சியை நகராட்சிங்கிற அளவுக்கு வளர்ச்சி நிலைக்கு கொண்டு போனோம். இப்போ புதுக்கோட்டை வந்து மாநகராட்சியாக வந்திருக்கு, நகராட்சியாக இருந்து. ஆனால் எந்த வகையில் அது நகராட்சிக்கு உண்டான ஒருத்தே இன்னும் இல்லை அப்படிங்கும்போது மாநகராட்சியாக வந்திருக்கு. ஆனால் மாநகராட்சியிலும் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள், அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் இருந்திருக்கு. ஆனால் கீரனூர் பேரூராட்சியை நகராட்சியாக கொண்டு வர லெவலுக்கு இன்னும் வளர்ச்சி அடையலை அப்படிங்கிற ஒரு குறையும் இருக்குது. அந்த குறையெல்லாம் இன்னும் மாற்றி செல்லப்பாண்டியன் மாவட்ட செயலாளர்கள் இன்னும் கூடுதலான மக்கள் பணிகளை ஒரு மாவட்ட செயலர் என்கிற முறையில் அவர் செஞ்சார்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் முழுக்க நம்ம ஆலங்குடி, திருமயம்,
கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி, விராலிமலை சட்டமன்ற தொகுதி, இந்த நிலைப்பாடுகள்லாம் நம்ம கொண்டு வந்துட்டோம். இன்னும் விராலிமலையில் இருக்கக்கூடிய தன்னலூர் பழனியப்பன் அடுத்த முறை அவருக்கு சீட்டு கிடைக்குமானா, அவர் சொந்த கைகாட்சி போட்டு நின்னாரு, சம்பாரிச்சிட்டாரு அப்படிங்கிற பல்வேறு தகவல் சொல்கிறாங்க. அவர் சம்பாரிச்சாலும் இன்னும் 4 பேர்த்த அவர் தக்க வச்சிருக்கணும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். விராலிமலை சட்டமன்ற தொகுதி தனி தொகுதியாகி கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி பொது தொகுதியாக வந்தால் இப்படியான ஒரு சூழல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை, பல்வேறு கருத்துக்களை நம்ம வச்சுருக்கோம். உங்களுடைய பகுதியில் கந்தரகோட்டை, விராலிமலை சட்டமன்ற தொகுதி, திருமயம் சட்டமன்ற தொகுதி, ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி போன்ற சட்டமன்ற தொகுதிகளில் ஏதாவது ஊழல் முறைகேடுகள், அப்படி ஏதாவது சம்பவம், அரசியல்வாதிகள் அடாவடி எதுவாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் நம்பர் வரும், நமக்கு தகவல் கொடுங்க. லகரம் டிவி சேனலை ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து ஆதரியுங்கள். பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி, ஆல் பெல் பட்டன் அழுத்தி ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.